ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட் அப்படின்னு நீங்க நினைச்ச யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? வீடு வாசல் இருந்தோம் எனக்கு நிம்மதியே இல்ல. அத்தை, போன் வருது. இவ போன் வந்தாலே மனசெல்லாம் திக்கு திக்குன்னு அடிக்குது. பூங்குடி, என்னம்மா? நான் கஷ்டப்பட்டு அவங்க ஆள்ல விழுந்து போன் பண்ண வச்சா அவ போனே எடுக்கல. அதோட முடிஞ்சிருச்சுன்னு பார்த்தா அவ போன் பண்ணி திட்டினாலாம். இவன் என்னை பாடா படுத்திட்டான். பெத்த அம்மான்னு கூட பாக்காம என்னை ஏத்து பேசி தைய தக்கான்னு குதிச்சுட்டு போறான். அவனுக்கு இருந்த ஆத்திரத்துக்கு என்ன கொலை கூட பண்ணியிருப்பான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு பூங்கொடி. அவன் ஆத்திரத்துல ஏதாவது பண்ணிருப்பாமா? அத நீ மனசுல வச்சுக்காம இப்ப நான் சொல்றது மட்டும் செய்றியா? அடி, நீ சொல்றத தானே கேட்டேன். அதே மாதிரி நீ மறுபடியும் கேட்கணுமா? மறுபடியுமா? ஆமாமா, போன் விஷயத்துலதான் ஏதோ தப்பு நடந்துருச்சு. இனிமே நடக்க விடாம பாத்துக்கலாம். அதனால அவங்கள நேர்ல மீட் பண்ண வச்சுட்டா போதும். பழச மறந்துட்டு 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துடுவாங்கம்மா. போன்ல பேச சொன்னதுக்கே நான் படாத பாடுபட்டேன். இதுல நேர்ல மீட் பண்றது நடக்கிற விஷயமா? அவ பேரை சொன்னாலே இவன் 8 காயா இருக்குன்னு சொல்றியா? அம்மா, இத்தனை நாளா அவங்க ஒருத்தர் நேரா பாத்துக்கல. அதான் அவன் அப்படி நடந்துக்கிறான். அவங்க 2 பேரும் காதலிச்சது உண்மைமா. உண்மையான காதல் தோக்காதுமா. அது உனக்கு. அவன் உண்மையா அந்த பொண்ண விரும்பல. அப்புறம் எப்படி? அதனாலதாம்மா நான் உன்னை ஒரு ஹெல்ப் பண்ண சொல்றேன். எனக்கு அவன் மேல நம்பிக்கை இல்ல, ஆனா காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. 2 பேரும் பாத்துக்கிட்டாலே போதுமா. மத்ததெல்லாம் காதல் பாத்துக்கும். காதல் கீதல்னு என்னமோ என்கிட்ட பேசுற. அது என்னன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நான் பழைய காலத்து மனுஷி. நீ சரவணன் பொண்டாட்டியா பேசுற, நான் சிவசாமி பொண்டாட்டியா யோசிக்கிறேன். அத நீ யோசிச்சு பாத்தியா? என்கிட்ட காதல்னு சொன்னா நான் என்னன்னு நினைக்கிறது? மா, நீ ஏன் அத பத்திலாம் நினைக்கிற? அதெல்லாம் விடு. சக்திய ஸ்ருதிய பாக்க வச்சா மட்டும் போதும். அதுக்கு மட்டும் நீ உதவி பண்ணு போதும். நீ என்னமோ சொல்ற, அதெல்லாம் எனக்கு புரியல. நீ என்ன சொல்றியோ அத மட்டும் நான் செய்யறேன். என்ன மறுபடி அவங்க கால்ல விழுந்தான்னு சொல்ற? விழுறேன், சொல்லு. மா, நீ அவங்க கிட்ட சொல்லி ஏதாவது ஒரு இடத்துக்கு தனியா வர வைக்கணும். அவங்க வந்துட்டா போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். பூங்கொடி, நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? போன்ல பேச வைக்கிறதுக்கே நான் படாத பாடுபட்டேன்னு சொல்றேன். நீ வேற ஏதாவது சொல்லுவ. அவன் கால்ல விழுந்து சமாளிச்சிடலான்னு பார்த்தா நீ அவளை தனியா பார்க்க வர சொல்ற. அது என்னால எப்படி முடியும்? மா, உன்னால முடியுமா? நீ பாம்பு புத்துக்குள்ள கைய விட சொல்றியா? விடுறேன். ஆனா இத மட்டும் என்னால பண்ண முடியாது. அவன் உங்க அப்பாட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்க, முதல்ல என்னைய குழிய தோண்டி புதைச்சிருவாரு. ஏன்னா இவன் அவங்க அப்பனவே மிஞ்சிட்டியான். போட்டு குடுக்கறதுல போட்டி வச்சா இவன் தான் பிரைஸ் வாங்குவான். அத மட்டும் விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லு, நான் செய்யறேன். மா, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கோமா. ஒன்னும் ஆகாதுமா. எனக்காக நீ இது கூட பண்ண மாட்டியா? உனக்காக தானடி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுல நான் தானே மாற்றேன். உன்ன மாதிரி என்னால புத்திசாலித்தனமா தப்பிக்க முடியலையே. நான் என்ன பண்ணுவேன் சொல்லு. மா, நான் சொல்றத ஒரே ஒரு தடவை நல்லா கேட்டுக்கோ. இந்த விஷயத்துல சரவண எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒரு நாள் தான் டைம் கொடுத்திருக்கான். அந்த ஒரு நாள்ல ஸ்ருதி மனச நான் மாத்தியே ஆகணும். அப்பதான் சரவண என் கூட இருப்பான். இல்லனா அவன் ஸ்ருதி சொல்ற பேச்ச கேட்டுட்டு வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாமா. அது நடக்க கூடாதுன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா சந்திச்சே ஆகணும். அப்படி சந்திச்சுட்டா மத்ததெல்லாம் ஈஸியா நடந்துரும். பூங்கொடி,
அவன் என் பேச்சு கேட்க மாட்டேம்மா. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. இத வேற யாராலையும் பண்ண முடியாது. இப்ப அவங்க சேர்றது உன் கையில தான் இருக்கு. இப்ப நீ முடியாதுன்னு கை விரிச்சிட்டனா ஸ்ருதியோட வாழ்க்கை தாமா வீணா போகும். தெரிஞ்சும் ஒரு பொண்ணு வாழ்க்கை கெட்டு போறதை நம்ம பாத்துட்டு இருக்கணுமாமா? சொல்லு ப்ளீஸ்மா, எனக்காக ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணுமா ப்ளீஸ்மா. அத்தை, அதான் பூங்குடி பாத்துக்கிறேன்னு சொல்றாள்ல, சக்திய தனியா போக வைக்கணும் அததானே சொல்றா. ஏதாவது சொல்லி அவனை பூங்குடி சொல்ற இடத்துக்கு போக வச்சிடலாம். ஏய், நீ ஏன் கூட தானே இருக்க. இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாதா என்ன? அத்தை தெரியும் அத்தை, அத மீறி நம்ம எதையாவது பண்ணணும்ல. 2 பேரு வாழ்க்கைனா அதுல ஒண்ணு உங்க பையனோடது தானே. அவன் நல்லா இருக்கணும் நீங்க தானே சொன்னீங்க. அதுக்காக நம்மளும் ஏதாவது முயற்சி பண்ணணும்ல. சரி பூங்கொடி, நான் முடிஞ்சத பண்றேன். நடக்கலேனா நீ வருத்தப்பட்டுக்கிற கூடாது. நீ முடியும்னு நம்புமா, எல்லாமே நடக்கும். சரி, நான் முயற்சி பண்றேன். சரிமா, தேங்க்ஸ்மா. ஸ்ருதி, மா, என்னம்மா என்னம்மா? ஏதாவது குழப்பத்துல இருக்கியா? எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிடு, அம்மா பாத்துக்கிறேன். மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் இப்பதாம்மா தெளிவா இருக்கேன். தெளிவா தானே இருக்க? என்னம்மா சந்தேகமா? இல்லம்மா, இப்போ பூங்குடி உன்கிட்ட வந்து ஏதோ பேசிட்டு போனால, அதான் அதுக்கப்புறம் ஏதாவது உன்னை குழப்பிட்டாளான்னு. அவ ஏதாவது சொல்லிட்டு போயிருப்பா, அத பத்தி ஏதோ யோசிக்கிறியோன்னு கேட்டேம்மா. மா, நீங்களும் என்கிட்ட சொன்னீங்க. அப்பவும் நான் ஏன் முடிவு தானம்மா சொன்னேன். அண்ணி சொன்னா நான் உடனே மாறிடுவேனா? மா, இப்பதாம்மா நான் நானா இருக்கேன். இத்தனை நாளும் நான் என்னவா இருக்கேன்னு நான் எனக்கே தெரியாம வாழ்ந்தேன். இனிமே நான் அப்படி இல்லம்மா. எடுக்கிற முடிவை நானே எடுத்துக்கிறேன். என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலான்னு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேம்மா. இனிமே நான் யார் சொல்லியும் கேட்க மாட்டேம்மா. சரிடா, நீ யார் சொல்லியும் கேட்க வேணாம். அதான் அம்மா ஓ முடிவுக்கே ஓகே சொல்லிட்டனே. இருந்தாலும் நீ ஏதோ மனசு மாறிட்டியோன்னு கேட்டேன். நான் ஏமா மனசு மாற போறேன்? அப்படி மாறக்கூடாதுன்னு தாம்மா நான் உன் மேல சத்தியம் பண்ணேன். என் மேல மட்டும் நான் நம்பிக்கை வச்சு சொல்லலம்மா. அண்ணனையும் உன் மேல நான் சத்தியம் பண்ண வச்சிருக்கேன்ல.